எங்க ஐயா எடப்பாடி சொல்றாரு சுயமரியாதைங்கிறார். சுயமரியாதை என்ற சொல்லை உச்சரிக்க திமுகவில் அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர்களுக்கு ஒரு உறுப்பினருக்கு தகுதி இருக்க. தன் மதிப்பு, தன்மானம், தன் மரியாதை இருக்கா? தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்களில் பிறந்தவர்கள் நீங்கள். தம்பி உதயநிதி ஸ்டாலின் காலில் அவங்க அப்பா வயதை ஒத்தவர் விழுகிறார். இதான்டா சுயமரியாதை? இதுதான் சுயமரியாதை. திராவிடம் என்றால் என்ன? ஆரியத்திற்கு எதிரான கோட்பாடு. ஆனால் 30 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் திராவிட தலைமையை ஆரியம் ஏற்றது அம்மையார் ஜெயலலிதா. எந்த ஆரிய கோட்பாட்டை, பிராமணியத்தை எதிர்த்து வந்தார்களோ, வந்தது என்று சொன்னார்களோ, தமிழர் என்று இருந்தால் பிராமணன் பார்ப்பன் நானும் தமிழர் என்று உள்ள வந்து விடுவானே என்று இந்த பழைய பாட்டை இன்று வரை வீரமணி வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் திராவிடம் என்று இருந்த போது ஆரிய பெண்மகள் அம்மையார் ஜெயலலிதா எப்படி தலைமை ஏற்றார்? அப்ப திராவிடம் என்ன ஆனது? என்ன ஆனது? எங்கே இருக்கிறது திராவிடம்? எங்கே இருக்கிறது? அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் மக்கள், என்னை மன்னிக்கணும், என்னுடைய அன்பு பெரிய உறவினர்கள், ஒருவராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிமிர்ந்து நின்று பேசினேன் நான் என்று யாராவது சொல்ல முடியுமா? குனிந்து நின்று பேச முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக மானத்தோடு வெளியேறியவன் என் மாமன் திருநாவுக்கரசு என்ற பெருமகன். மற்ற எல்லாரும் ஏன்னா எங்க மாமா காளிமுத்து இப்படி குனிஞ்சு பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெருந்தலைவர், பேரறிஞர். மற்ற எல்லாரும் இங்க வருங்க. அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல, ஒரு தாய் குழுந்து கும்பிடுறாங்கன்னு ஒரு பெண்ணை வணங்குறாங்க. காரு டயரை விழுந்து கும்பிட்டது என்ன சுயமரியாதை? என்ன சுயமரியாதை? கார் அங்க வரும்போது இப்படி நின்னது என்ன சுயமரியாதை? என்ன சுயமரியாதை? நம்ம ஐயா மாண்புமிகு ஐயா எதிர்கட்சி தலைவர் ஐயாட்ட கேட்போம். நீங்க அம்மையார் சசிகலாவில் காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பிட்டியலே, அதுதான் சுயமரியாதையா? நீங்க பேசுறதுக்கு இந்த செயலுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு பத்தியலா? இதுதான் தமிழனின் தன்மான தலை நிமிர்வா? இதுதான் தமிழனின் மானமிக்க வாழ்க்கையா? மானமிக்கதா? இதுதான் சுயமரியாதையா? இந்த சுயமரியாதையை காப்பாற்றத்தான் சுயமரியாதை இயக்கம் கண்டு திராவிட சுயமரியாதை இதானா சுயமரியாதை? தலையே போவதானாலும் தலை குனிய மாட்டேன் என்பதுதான் தன்மான தலை நிமிர்வு, சுயமரியாதை, தன்மதிப்பு. அப்படி செத்தவன் இருக்கிறான். இதே நிலத்திலே என் வீர பெரும்பாட்டன் தீரன், இதே நிலத்திலே எங்கள் மான மறவர்கள் பாட்டன்கள் மருது பாண்டியர்கள், இதே நிலத்திலே எங்கள் பாட்டன் பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார்கள் எல்லாம் போராடி செத்தார்கள். தாழ்ந்து வீழ்ந்து பதவியை அனுபவிப்பதை விட செத்து விழலாம் என்று. இதெல்லாம் ஒரு சுயமரியாதை சொல்லலாமா? நாங்க திராவிடத்தின் வாரிசுகள் என்று. என்ன வாரிசு? ஆரியத்திடம் மண்டியிடவில்லை. திராவிடம் தாண்டி போக சிரமமாக இருக்கும் என்று, கடினமாக இருக்கும் என்று குப்பர விழுந்து கும்பிட்டது. தாண்டி போய் குனிஞ்சு நின்ன தாண்டி போக கஷ்டமா இருக்கும்ல, மண்டிட்டா. குப்பர விழுந்துட்டோம்னா ஏறி மிதிச்சு போயிடலாம். நீ போட்டு பாரு, அந்த அம்மா இங்க யாரோட பேசிட்டு இருக்கிறாங்க, ஜெயலலிதா. இவர் விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை, அந்த அம்மா எந்திரின்னு சொல்லவே இல்லை. காட்சி இருக்கு. இதெல்லாம் இதுல வருது, சுயமரியாதையில வருது.